ஜெர்மனியில் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் இல்லாமல் நாட்டிற்கு வரும் இளம் அகதிகள் தொடர்பில் கடுமையான விதிகளை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சிடியு கட்சியைச் சேர்ந்த இளைஞர் நலத்துறை அமைச்சர் காரின் பிரையன் தலைமையிலான அமைச்சகம் இந்த யோசனையை முன்மொழிந்துள்ளது. இந்த நிலையில் இளம் அகதிகளின் வயதை அதிகாரிகள் எவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கிய பிரச்சினையாகும். இதற்காக தடயவியல் நிபுணர்களின் சாத்தியமான ஈடுபாடு உட்பட கடுமையான வயது சோதனைகளை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனால் இளம் அகதிகள் நியாயமற்ற முறையில் பெரியவர்களாக நடத்தப்படக்கூடும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அரசாங்கத்தின் இந்த திட்டத்தின்படி இளைஞர் நல அலுவலகங்களால் ஒதுக்கப்படும் இடங்களில் தங்காத இளம் அகதிகளுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். இந்த நிலையில் பல அமைப்புகளும் இளைஞர் நல குழுக்களும் இந்த யோசனையை எதிர்க்கின்றன. இது மேலும் பல சிக்கல்களை உருவாக்கி சில இளைஞர்களை முறையான கவனிப்பின்றி விட்டுவிடும் என அவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் இந்த கடுமையான விதிகளை இளம் அகதிகளை உறவினர்கள், நண்பர்கள் அல்லது நம்பகமான பராமரிப்பாளர்களிடமிருந்து பிரித்துவிடக்கூடும் என்று குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் கருதுகின்றன. மேலும் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்க மறுக்கும் இளைஞர்களுக்கு இறுதியில் தெருக்களில் வாழ நேரிடலாம் என சில நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைக்கு இளம் வயது அகதிகளுக்கான ஆதரவு திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. ஆனால் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரக்கூடிய சீர்திருத்தங்களால் இந்த சலுகைகள் குறைக்கப்படும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.